ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பானிபூரி ரசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி எடுத்துருக்கிறேன். எனக்கு தேவைக்கேற்ப ஒரே பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு காரம் இன்னும் கொஞ்சம் வேணா இன்னொரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு துண்டு சின்னோண்டு துண்டு இஞ்சி ஆட் பண்ணியிருக்கிறேன். தண்ணி சேர்க்காம ஒரு வாட்டி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துட்டு நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. இன்னொரு பாத்திரத்துல புளியை ஊற வச்சிருக்கிறேன். அதையும் நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. ரெண்டுத்தையும் ஒண்ணா மிக்ஸ் பண்ணிட்டு 1 டேபிள்ஸ்பூன் சால்ட்டு, 1 டேபிள்ஸ்பூன் சில்லி பவுடர், 1 டேபிள்ஸ்பூன் ஜீரா பவுடர், 1 டேபிள்ஸ்பூன் சாட் மசாலா சேர்த்து நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு தேவைன்னா லெமனும் ஆட் பண்ணிக்கலாம். நான் லெமன் ஆட் பண்ணல. உங்களுக்கு பிடிக்கணும் நீங்கள் காரா பூந்தி ஆட் பண்ணிக்கோங்க. பானிபூரி ரசம் ரெடி. பானிபூரி கிழங்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. 200 கிராம் உருளைக்கிழங்கு எடுத்துருக்கிறேன். சின்னதாக கட் பண்ணி 2 விசில் வரை வேக வச்சு எடுத்துருக்கேன். தோலை நீக்கிட்டு நல்லா உருளைக்கிழங்கு மசிச்சு விட்டுக்கோங்க. நல்லா மசிச்சுட்டுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் சால்ட்டு, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரா பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் சாட் மசாலா சேர்த்து நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் லெமனும் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் சின்னதாக கட் பண்ணி வெங்காயத்தை வச்சுருக்கிறேன். அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பானிபூரி ரசம் 1 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பானிபூரி கிழங்கு ரெடி. நான் பானிபூரி அப்பளத்தை கடையில் வாங்கி பொரிச்சு வச்சிருக்கிறேன். உருளைக்கிழங்கு உள்ள ஃபில் பண்ணிட்டு பானிபூரி ரசத்தை ஊற்றிட்டீங்கன்னா பானிபூரி ரெடி. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறது கீழே கமெண்ட் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.